ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கடைசி கட்டத்தில் உன் கஷ்டகாலத்தின் முடிவு கட்டத்தில் இந்த வராகி அம்மா எதுக்காக என் கைகளை தொட சொல்லியிருக்கேன் தெரியுமா? இத்தனை நாளாக கஷ்டம் கஷ்டம்னு கவலைப்பட்டு கஷ்டத்தை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த இரவோடு இரவாக இருளோடு இருளாகவே எல்லா துன்பங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து துரத்தி அடிக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அதனால தான் நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கணுன்ற எண்ணத்தோட என்னுடைய கையை தொட சொன்னேன். என் கரம் தொட்ட உன் கைகளில் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன்னை பற்றி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன். ஏன்னா எப்போதுமே எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டா உனக்கு கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய விஷயமும் அடுத்தவன் செய்கிற ஏமாத்து வேலையை கண்டுபிடிக்கக்கூடிய விவேகமும் வராமலே போயிடுமல்லவா? நல்ல பிள்ளையான உனக்கு நிறைய நல்லது செய்யணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் ஒரு மனிதன் ராஜாவாகவே இருந்தாலும் அந்த நாட்டை ஆளணும்னா எதிரிகளை சமாளிக்கவும் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்கக்கூடிய சாதுரிய புத்தியமும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தானே அந்த ராஜ யோகத்தையும் ராஜ வாழ்க்கையையும் கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருப்பவர்களையும் எதிரிகளையும் சமாளிக்கவும் அவர்களால் உனக்கு எந்த விஷயமும் தப்பாக நடந்துடாத அளவுக்கு எல்லாவற்றையும் கையாளவும் நீ கற்றுக்கணும்னு தான் இத்தனை காலமாக சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்து வச்சிருந்தேன். ஆனால் இப்போது எல்லாமே நீ கற்றுக்கிட்ட, புரிஞ்சுக்கிட்ட, தெரிஞ்சுக்கிட்ட. அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கணும்னு முடிவெடுத்து நானே உன்னை தேடி வந்து என் கைகளை தொட சொன்னேன். நீ என்னதான் சிரமத்தின் உச்சிக்கே சென்றாலும் கஷ்டத்தின் கடைசி கோட்டுக்கே சென்றாலும் என்ன முழுசா நம்பினா போதும். நானே ஓடி வந்து எல்லாத்தையும் சமாளிக்க கற்றுக் கொடுத்து உன்னையும் கை கொடுத்து காப்பாற்றிடுவேன் என் செல்லமே. எப்போவுமே இந்த வராகி அம்மா மேலே நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை வலுவாக இருந்தா எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு சத்தியமாக சாத்தியமாகும். நீ நம்பிக்கை மட்டும் வச்சா போதும், மற்ற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா உனக்கு சிறப்பாக நடத்தி முடிச்சிருவேன். சில விஷயங்களை நான் உனக்கு தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாகவே கொடுப்பேன். கலங்காதே என் தங்கமே. நடந்ததையும் கடந்த கால விஷயங்களையும் இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. அதுக்குரிய சக்தியும் உனக்கு கொடுக்கப்படவில்லை. அப்புறம் என்ன, நடந்ததை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். சும்மாவே நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் எல்லாமே சரியாகிறாது. நான் உனக்கு கொடுக்க போகிற இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராகு. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய யோசனைகளும் சிந்தனைகளும் செயல்களும் எப்போவுமே உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான வகையில் தான் இருக்கணும். யாருக்கும் எந்த வகையிலும் நீ கஷ்டம் தந்துடக்கூடாது. மற்றவர்களுக்கு நீ நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய அன்பு பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. நீ யாருக்கும் இதுவரைக்கும் எந்த கெடுதலும் செய்யலைன்னு எனக்கு தெரியும். அதனால் நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு நல்லதாகவும் நன்மையை தரும் விதத்திலும் இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ நல்ல பேரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் நீ செஞ்சால் போதும். ஏன்னா இந்த உலகம் நீ என்ன செஞ்சாலும் உன்னை குறை சொல்லிக்கிட்டும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டும் தான் இருப்பாங்க. நீ எப்படி இருந்தாலும் உன்னை விமர்சிப்பார்கள். நீ உன்னை செஞ்சாலும் உன்னை குறை சொல்லுவாங்க, சேலைனாலும் உன்னை பழிச்சு உன் மேலே பாவ போட்டு பேசுவாங்க. அதனால் மனிதர்களின் வார்த்தைகளுக்கும் அவர்களின் சிந்தனைகளுக்கும் நீ இடம் கொடுக்காதே. நீ உனக்கு பிடிச்சதை உன் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் கூடவே வருவேன் என் செல்லமே. நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும், கண்ணை திறந்து பாரு. இந்த வராகி அம்மா உன் துக்கம் வலி வேதனை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர தயாராக ஆயத்தமாக உன்னை நோக்கி வந்திருக்கேன். என் கரம் தொட்ட உன் கைகளில் நீ வேண்டி கேட்டதையும் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. உனக்காக நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை உன் கைகளில் சேர்க்க தான் போகிறேன். ஆனால் நீ அதை பற்றி யோசிக்காமல்
உன்னை அலட்சியப்படுத்தினவங்களையும் மதிக்காமல் பேசினவங்களையும் நினச்சி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க. உன்னை கண்டுக்காமல் கடந்து போனவங்களும், நீ கண்ணீர் விட்டாலும் கண்டுக்காத மாதிரி இருக்கிறவங்களையும், நீ என்ன சொன்னாலும் செவி சாய்க்காதவர்களிடம் போய் கத்தி கதறுவதை காட்டிலும் உன்னை விட்டு விலகி போகிறவங்க கிட்ட விளக்கம் கேட்காம நீ ஒதுங்கி போகிறது தான் உன் வாழ்க்கைக்கு சரியாக சிறப்பாக இருக்கும். உன்னை அழுக வச்சவங்க கிட்டேயே போய் நீ ஆறுதல் கேட்டினா அது எப்படி எந்த பயனும் இல்லாததாகத்தானே இருக்கும். ஒருத்தர் பொய் சொல்லிட்டாங்க, உனக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னா ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நீ போய் அழுதுகிட்டே கேட்டால் மட்டும் அவங்க ஆமாம் நான் தான் செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சிடுன்னு உன்னை மன்னிப்பு கேட்கவா போகிறாங்க? அதனால் ஒரு பிரச்சனையை உனக்கு கொடுக்குறாங்க, ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்குறாங்க, உன்னை அழ வைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீ நியாயம் கேட்கவோ அழுகவோ அல்லது ஆறுதல் தேடவோ வேண்டாம். அதற்கு பதிலாக உனக்கு வேண்டிய நியாயத்தை, உனக்கு வேண்டிய பதிலை, நீ எதிர்பார்க்கும் பலனை என்கிட்ட வந்து கேளு. இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன். சில பேர் நீ நல்லா வாழ்ந்துறதுன்னா அவ்வளோதான், பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே ஏதாவது உன்னை குறை சொல்லுவாங்க. இதுவே நீ கஷ்டப்பட்டு தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் அப்போதும் உன்னை கேவலமாக மட்டமாக தான் பேசுவாங்க. ஏன்னா இந்த உலகம் ஒருத்தன் நல்லா இருந்தாலும் பொறாமப்பட்டு பேசும், கெட்டு போனாலும் அவரை மட்டம் தட்டி பேசும். அதனால் மற்றவங்க பேச்சை மதிக்காம உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையை நம்பு. உண்மையிலேயே உன்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும் மற்றவங்களுக்கு செய்கிறதுல ஆர்வத்தை வளர்த்துக்கோ. மற்றவங்க சொல்கிற செய்கிற கெட்ட விஷயங்களில் நீ கவனம் செலுத்தவோ காது கொடுத்து கேட்கவோ வேண்டாமேன் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ தோக்கலை, இனிமே தோக்க போகிறதும் இல்லை. ஏன்னா இந்த வராகியம்மா நான் தானே உன்னை வழிநடத்துகிறேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீரென பல திருப்பங்கள் வரதான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. எல்லாத்துக்குமே கால நேரம் வரணும் அல்லவா? வாய்ப்புகள் அவ்வப்போது வரும் போகும். அதுக்காக வாய்ப்புகள் தவறி போகும்போது அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சினா மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். எப்போவுமே நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்கெல்லாம் பாரு எவ்வளோ அழகாக ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, நமக்கு தான் இந்த ஆண்டவன் ஒன்றுமே கொடுக்கலன்னு உனக்கு நினைக்க தோணுது. ஆனால் உன்னை விட தாழ்ந்த நிலையில் கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது நான் உனக்கு எவ்வளோ நிறைய கொடுத்துருக்கேன்றத நீ ஏன் யோசிக்க மாட்டேற? எப்போவுமே உன்னை விட உயர்ந்த நிலைமையில் வசதியாக வாழ்கிறவங்கள மட்டுமே பார்க்காம உன்னை விட கீழான நிலைமையில் கஷ்டப்படுறவங்களையும் பார்த்து உன் வாழ்க்கை எவ்வளவோ மேல்னு நினைக்க பழகு. நீ எதுக்காக இந்த பூமியில் வீணாக வாழணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு எதுக்காக இந்த உலக வாழ்க்கையை சும்மா வாழ்ந்து வீணடிக்கணும்? சும்மா இல்லாமல் ஏதாவது முயற்சி செஞ்சு வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு நேர்மை எண்ணத்தோட நம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு வைராக்கியத்தோடு இருந்தினா உன் வாழ்க்கை நிச்சயமாக புது பொலிவு பெறும் என் செல்லமே. ஒரு மனிதனுக்கு வெற்றியை தரக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டினா அவங்கள பெற்றவங்களோ அல்லது அவங்க சொந்தக்காரவங்களோ நண்பர்களோ அல்லது கணவனோ மனைவியோ ஆசிரியரோ கிடையாது. ஒரு மனிதன் பெறும் தோல்விதான் அவனுக்கு வெற்றினா என்னங்கிறத கற்றுக் கொடுக்கும். ஏன்னா ஒருத்தன் தோல்வி அடைஞ்சு மூளையில் முடங்கி கிடந்தானா அவனை சுற்றி சிலந்திகள் எல்லாம் சிறை பிடிச்சு வலை போட்டு அவனை முடக்கி விட்டு அவனை எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு ஆக்கிடும். அதனால் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா சோர்ந்து போகக்கூடாதுன்ற அந்த பாடத்தை நீ தோல்வியின் மூலமாகவே கற்றுக்கிட்டு எரிமலையாய் நினச்சி எந்திரிச்சு நின்று எல்லாத்துக்கும் வழிகாண்டி கடந்து போக தயாராக இரு. எந்த சூழ்நிலையிலையும் நீ சோர்ந்து போகவோ தோத்து போகவோ நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா மேலே நீ முழு நம்பிக்கை வச்சு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பி. ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நீ செய்ய போகிற காரியம் உனக்கு வெற்றிகரமாக முடியும்படி அற்புதம் செய்வேன். எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோன்னு நீ எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேணாம். உன் எதிர்கால வாழ்க்கைக்கான பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக வாழ ஆரம்பி. உன் எதிர்காலத்தை நான் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். நீ முயற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சினா போதும்.
கர்ம வினைகள் அவ்வப்போது உன்னை மாயைகளில் மாட்டிவிட துடிக்கும். ஆனால் நீதான் அதிலிருந்து மீண்டு வர தயாராக, தைரியமான ஆளாக, எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பக்தியை உன் கைகளில் வச்சுக்கணும் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு என் மேலே பக்தியோட நம்பிக்கையோட வாழ்றியோ அந்த அளவுக்கு உன் கஷ்டங்களும் கர்ம வினைகளும் சீக்கிரமே உன்னை விட்டு விலகி போயிடும். உன் எதிர்கால வாழ்க்கைக்காக திட்டமிட்டு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய ஆரம்பி. நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நல்ல முன்னேற்றங்களை தரப்போகிறேன். உன் மனதிடம் மட்டும் எப்போதும் உறுதியாக இருக்கட்டும். ஆனால் நீ மனசளவில் தைரியமாக இருக்க, இதை செய்கிறதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்க, இதெல்லாம் செய்ய போகிறன்ற உன்னுடைய உண்மையான அந்தரங்க விஷயங்களையும் ரகசிய விஷயங்களையும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக போட்ட திட்டங்களையும் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஏன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்பாகவே அதை நீ சந்தோஷமாக மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது அதை கேட்பவர்களுடைய மனசின் காரணமாக, அவர்களுடைய பொறாமை குணத்தின் காரணமாக, அல்லது ஏதோ ஒரு வைத்தறிச்சலோ காழ்ப்புணர்ச்சியோ ஏதோ ஒன்று நீ செய்ய போகிற காரியத்துக்கு தடையாக வந்து நின்றுடும். அதனால தான் எந்த விஷயமுமே நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ எதிர்பார்த்து கேட்டதையெல்லாம் தருவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். என் கரம் தொட்ட உன் கைகளில் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்க்கத்தானே நானும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது கூட உன்னை சுற்றி இருக்கும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி மீட்டெடுப்பேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிற ஒளியை ஏற்றி வைத்தவள் இந்த வராகியம்மா நான் தான். நீயும் நம்பிக்கையோட எல்லாருக்குமே நல்லது செய். சில பேருக்கு தான் உன்னால் நல்லது செய்ய முடியும்னா அதையும் தயங்காமல் செய்துவிடு என் செல்லமே. எப்போவுமே இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்ற எண்ணத்தோட, அந்த முடிவோட எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய, யதார்த்தமாக நல்லது நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கணுமே தவிர, இவங்களுக்கு உதவி செஞ்சால் நாளைக்கு நமக்கு நல்லது நடக்கும், அவங்க நமக்கு திரும்ப பிரதி உபகாரம் செய்வாங்க, உதவி செய்வாங்கன்னு எந்த எதிர்பார்ப்பும் உனக்குள்ளே இருக்கவே வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான பாதையை இந்த வராகியம்மா திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இப்போது உனக்கு இருக்கும் தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் உன் நம்பிக்கையை பலப்படுத்துவதற்காக மட்டும்தான் நடக்குது. நீயும் எல்லா சவால்களையும் தாண்டி வந்து ஜெயிக்க போகிற. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை நான் தீர்மானிச்சிட்டேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறி போனினா நிச்சயம் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ என்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்து என்னிடம் கேட்ட விஷயங்களையும் உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்ற தயாராக இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். நீ எப்போதுமே அமைதி இல்லாத சமயங்கள்லையும், கவலைகள் இருக்கும் சமயங்கள்லையும், மனசில் குழப்பம் வரும்போதும் என் உருவத்தை மனசில் நினச்சிட்டு சில நிமிஷம் அப்படியே உட்காந்துரு. அந்த நேர குழப்பங்களையும் கவலைகளையும் துன்பத்தையும் போக்கி நீ என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அதற்கான பதிலையே நான் உனக்கு கொடுப்பேன். உன் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். எல்லாமே நன்மைக்கே நடக்குதுன்ற எண்ணத்தோட நீ என்ன செஞ்சாலும் அதை நிச்சயம் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். நானே உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பங்களை எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றுவேன்.